ஸோ போன வீடியோவில் நம்ம spherical surfaceல reflection எப்படி நடக்கும், அதோட sign conventions இதெல்லாமே பார்த்தோம் கரெக்டா. And ஒரு பாயிண்ட்லையும் laws of reflection will be followed. Ray of light parallel to principal axis இருந்ததுன்னா after reflection it will go pass through focus. In case center of curvature குள்ளேயே light pass ஆச்சுன்னா after reflection it will rebounded, அதை அப்படியே direct reflect ஆகிடும். And after say focus வழியா light ray pass ஆச்சுன்னா after reflection it will be parallel to principal axis. இந்த மூணு ப்ராப்பர்ட்டி வரைக்கும் படிச்சுட்டு லாஸ்ட் வீடியோவில் படிச்சோம். ஸோ வில் மூவ் ஃபார்வர்ட். இதை வச்சுட்டு சே இப்போதைக்கு லைட் ரே எங்கேருந்தோ லைட் ரே வருது, அங்கே அந்த எங்கேருந்தோ ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரே வருதா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த மிரரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதை வச்சுட்டு என் இமேஜ் எங்கே இருக்கும் அது கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு we have to get a formula. நம்ம ஏற்கனவே அஃப்கோர்ஸ் 7th 8th படிச்சிருப்போம்ல மிரர் ஃபார்முலா. If you guys don't remember, 1 by f is equal to 1 by v plus 1 by e. இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். Where f is the focal length, v is the image distance, and u is the object distance. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல. இந்த இடத்துல we are going to derive it. அதோட டெரிவேஷனை குவிக்லி go through. Fine. சே இங்கே ஒரு கான்கேவ் இருக்குது. லெட்ஸ் see the center of it. ஆப்ஜெக்ட் ஓ இங்கே இருக்குது. ஆப்ஜெக்ட் வழியாக சே ஒரு சிங்கிள் ரே எடுத்துகிட்டு அதை வச்சு படிப்போம். சே இங்கே எப்படி ஒரு ரே போகுது. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இது ரேடியஸ் will always be normal. கரெக்டாக. ஸோ ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் it is passing through some point and இங்கே இமேஜ். அஃப்கோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரே ஒரு ரே மட்டும் வராது, நிறைய ரேஸ் வரும். அது எல்லாமே சேர்ந்து ஐயில் தான் கன்வெர்ஜ் ஆகும். அந்த பாயிண்ட்டை நம்ம ஐன்னு சே ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரெண்டாவது ray of light is passing through the center of curvature itself. After reflection it's coming back. ஸோ இங்கே இந்த ரேயும் இந்த ரிஃப்ளெக்டட் ரேயும் is getting coinciding at point I. கரெக்டாக. ஸோ I is that image. ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 2 ரேஸ் ஆச்சு தேவை. இங்கே பார்த்தோம்னா சே triangle OCA கொஞ்சம் ஜாமெட்ரி தேவைப்படும் இங்கே. ஓகே, அது பார்க்குறதுக்கு முன்னாடி let me tell you. triangle ABC இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். if this is theta, this is alpha, this is beta, alpha plus beta will be equal to theta. This is called as exterior angle property. 6th standard topic. ஸோ கேட்கக்கூடாது, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். சரி, இங்கே என்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் ஒரு சைடு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் தீட்டா will be equal to sum of அந்த ட்ரையாங்கிளோட மீதி ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா will be equal to தீட்டா. ஓகே, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா. என்னோடய ஆப்ஜெக்ட்லேருந்து இன்சிடென்ட் ரே இது நார்மல், திஸ் இஸ் தீட்டா இன்சிடென்ட் ரே இன்சிடென்ட் ஆங்கிள், அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் ஆல்சோ வில் பி தீட்டா. கரெக்டாக. சரி, என்னோடய ட்ரையாங்கிள் ஓசிஏ எடுத்துக்கலாம். ஓசிஏ பார்க்கும்போது இப்படி இருக்கா, திஸ் இஸ் ஆல்ஃபா, திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் பீட்டா. இப்போ ரிலேஷன் எப்படி சொல்லுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் பீட்டா. கரெக்டாக, தட் இஸ் ரிட்டன் ஹியர், ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா இஸ் பீட்டா. அதே மாதிரி ஏஐசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா காமா இஸ் ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் தீட்டா. திஸ் இஸ் ரிட்டன் ஹியர். ஆர் அவங்க 2 ஈக்குவேஷன் அவங்க இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்க. ஏஐஓவில் பார்த்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா இங்கே 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்தையும் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட சப்ட்ராக்ட் பண்ணனா I'll get this equation. ஆல்ஃபா பீட்டா காமாவை ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிள். ஆல்ஃபா இஸ் ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே, 2 இன்சிடென்ட் ரே அண்ட் ஆப்ஜெக்ட். ரேடியஸ்க்கும் அதாவது நார்மலுக்கும் இந்த ரேக்கும் இருக்கிற ஆங்கிள் இஸ் பீட்டா, அண்ட் அதே மாதிரி இமேஜுக்கும் இருக்கிற ஆங்கிள் இஸ் காமா. ஃபைன். ஒரு சின்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபைன். பிஃபோர் வி further proceed, I want to tell that இங்கே ஒரு assumption இருக்கு. இந்த assumption என்னன்னா மோஸ்ட்டாக இங்கே இந்த சாப்டர் இருக்கிற நிறையா
கான்செப்ட்ல நிறைய அசம்ஷன் இருக்கும். என்னன்னா இந்த இடத்துல கர்வேச்சர் இஸ் வெரி ஸ்மால். அதாவது சே இந்த பாயிண்ட் இன்சிடெண்ட்டாக இருக்கா, இது வழியாக ஒரு பெர்பெண்டிகுலர் வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏபி intersecting at a point M perpendicular இருக்கு. P and M are very close to each other such that PM is almost 0. So P இருக்கிற இடத்துல M substitute பண்ணுவோம், M இருக்கிற இடத்துல P substitute பண்ணுவோம். ஏன்னா எனக்கு எல்லா டிஸ்டன்ஸும் போல்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? இப்போது இதுவே நான் இங்கே ட்ரையாங்கிள் M இப்படி எழுதுறேன்னா AMO, அதே மாதிரி ACM, AIM, இது 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டாக? சே O to M எனக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஆனால் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு P தான் கொடுத்துருப்பாங்க, மைனஸ் U அதர் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் போல் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் see ஃபர்தர் பார்க்கலாம். எனக்கு டிஸ்டன்ஸ் எப்போவுமே இங்கே சே ஒரு பாயிண்ட் M ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர என்னன்னா P and M will be very small that OM will be replaced by PM. அதே மாதிரி IM will be replaced by PI. Sorry, OM will be replaced by PO. IM will be replaced by IP. Okay, இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. அண்ட் இன்னொன்று ஒரு ப்ராப்பர்ட்டி மேபி நிறைய சாப்டரில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். என்னோட ஆல்ஃபா, பீட்டா, காமா ஆர் வெரி ஸ்மால் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ ஸ்மால் ஆங்கிள் என்னதுன்னா ட்ரிக்னோமெட்ரிக்கும் ஸ்மால் ஆங்கிளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும். சே இஃப் மை ஆல்ஃபா இஸ் வெரி ஸ்மால் க்ளோஸ் டு 0, sin alpha will almost be equal to alpha, tan alpha will almost be equal to alpha, and cos alpha will almost be equal to 1. These are possible when alpha is close to 0. Yeah, say alpha is 0.0001 radians இருக்குன்னு வச்சுக்கோங்க. My sin alpha will also be equal to 0.000 some value. So both will be equal. Tan அதே மாதிரி தான். So when alpha is very small, sin alpha would be almost equal to tan alpha will almost be equal to alpha. Okay, so இப்போ எனக்கு ஆங்கிள்ஸ் நடுவில் இருக்கிற ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போது ஆங்கிளுக்கு பதிலாக ஆல்ஃபாக்கு பதிலாக I'm going to substitute it by tan alpha. ஏன் tan alpha பார்க்கலாம். இந்த இடத்துல பீட்டாக்கு பதிலாக tan beta, காமாக்கு பதிலாக tan gamma சப்ஸ்டியூட் பண்ணால் 2 tan beta is equal to tan alpha plus tan gamma வருமா? சே இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். tan alpha என்னது? AM by MO. கரெக்டாக? அண்ட் MU PU ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ AP by PO அதுதான் tan alpha. இங்கேயும் tan beta எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா tan beta is equal to AM by MC. ஆனால் M by PU ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ AP by PC beta. அதே மாதிரி gamma is nothing but AP by PI. ஓகே, இதை முடித்து சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். we'll get it as 2AP by PC is equal to AP by PU plus AP by PA. AP சிம்பிளாக கேன்சல் ஆகிடும். இந்த ரைட் சைட்லேருந்து APA காமனாக எடுத்துகிட்டு 1 by PO plus 1 by PI போட்டோன்னா which will be equal to 2AP by PC. AP கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இதனால தான் நான் tan எடுத்தேன். இங்கே சைனில் எடுத்திருந்தேன்னா I have to take a hypotenuse இங்கே தேவையில்லை. எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் I have to relate. கரெக்டாக? ஸோ AP கேன்சல் பண்ணிட்டேன்னா I'll get this relation 1 by PO போல்லேருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, வாட் இஸ் இட்? இட் வில் பி ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். போல்லேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்கல்ல. சே 25 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். PO will be equal to 25 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே தான் ஒரு PO இடத்துல 25 சென்டிமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பட் இட் இஸ் டைரக்ட். அதோட டைரக்ஷன் பார்த்தோம்னா சே என்னோட இன்சிடென்ட் ரே ஒரு காம்பனண்ட் horizontal component பார்த்தோம்னா it will be in this direction. கரெக்டாக? what I'm trying to say is incident ray ஒரு component horizontal component பார்த்தோம்னா it will be in this direction. என் லைட் டைரக்ஷன் இந்த சைடாக இருக்கும்போது என்னோட போல்லேருந்து நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஐம் calculating my object distance. So this will be negative. So OP will be substituted by -U. அதே மாதிரி PI இங்கே images also fall left hand side இருக்குது is equal to -V. PC is equal to radius of mirror -R.
கான்கேவ் மிரருக்கு. இது முடித்து சப்ஸ்டியூட் பண்ணனா மைனஸ் மைனஸ் மைனஸ்னால் கேன்சல் ஆகிடும். பட் ஸ்டில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து 1/u + 1/v = 2/r. இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் யோர் மிரர் ஃபார்முலா. இன்க்ளைஸ் கொஷனில் 25 சென்டிமீட்டர் போல்லேருந்து கான்கேவ் மிரரில் இருக்குது ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா u must be taken as -25. கரெக்டாக? ஏன் இங்கே -uன்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை வச்சுட்டு நம்ம v கண்டுபிடிக்கிறோம். v கண்டுபிடிச்சோன்னா v based on whatever it is, v will also be negative. இது சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா v also negative, which means that போலுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் இஸ் தேர். ஃபைன். இதே ரேடியஸ், சே கான்கேவ் மிரரோட ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா r should be taken as -10 centimeter. Yeah, because radius is also calculated in this opposite direction. Fine. Concave mirror இப்படி. இதுவே கான்வெக்ஸ் மிரர் பார்த்தோம்னா ரெண்டு சேம் தான். ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குதுன்னா ஆப்ஜெக்ட்லேருந்து இதே டெரிவேஷன், இதே ஃபார்முலா will apply. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் will be taken as negative. ரேடியஸ் ஆனால் ரைட் சைடில் இருக்குது. கரெக்டாக? என்னோட லைட் டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ ரேடியஸ் will be taken as positive. Depending on that, image position எங்கேயோ நெகட்டிவ் மைனஸோட வந்துட்டுனா it will be left side, ப்ளஸோட இருந்தால் it will be right side. ஃபைன். இதே மாதிரி இப்போ வந்து இங்கெல்லாம் என்னோடய பாயிண்ட் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட், ஒரு டெஃபினைட் ஹைட் h தான் ஹைட்டோட ஆஃப் ஆப்ஜெக்ட், h dash is height of இமேஜ்னா h dash by h will be equal to something called as magnification. With respect to object, என்னோட இமேஜ் எவ்வளோ பெருசாக இருக்குது அதுதான் மேக்னிஃபிகேஷன் குறிக்கும். இதே டெரிவேஷனில் பண்ணோன்னா வில் கெட் மேக்னிஃபிகேஷன் ஆஸ் -v/u. ஓகே, ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு h dash by h is equal to -v/u. இதை நான் அப்படியே எழுதிடுறேன். ஜஸ்ட் h dash by h is equal to -v/u. Okay, fine. So next pola. Next is a question, right? An object of length 2.5 centimeter is placed at a distance of 1.5 f from a concave mirror. வரைஞ்சிடலாம். என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. 2.5 centimeter is placed at a distance of, இதுக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கிற distance 1.5 f. And yes, I forgot to say you guys one thing, which is focal length is equal to r/2. இது வந்து NCERT derivation இருக்கு. அதாவது say concave mirror இருக்குன்னா parallel rays will after getting reflected will pass through a point called focus. say center of curvature இருந்ததுன்னா இதே மாதிரி டெரிவேஷன் ஆல்ஃபா பீட்டா தீட்டாலாம் போட்டு பார்த்தோம்னா, அதாவது இந்த parallel raysனா my image is at somewhere at infinity, u is equal to -infinity. ஓகே, அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா v is equal to -f. இங்கே சப்ஸ்டியூட் இந்த மிரர் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணால் will directly get f is equal to r/2 இந்த ரிலேஷன். ஓகே, keep it in mind. அஃப்கோர்ஸ் ஏற்கனவே படிச்சிருப்போம், பட் ஸ்டில் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கான்கேவ் மிரருக்கு r is negative, so f is also negative. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? Object of length 2.5 centimeter, which is h, is placed at a distance of 1.5 f. F is the distance between pole and principal focus. Correct? In the distance na f plus 0.5 f. Say அப்போ என் போலே இன்னும் கொஞ்சம் தள்ளி. கரெக்டாக போல் சரி, என் ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எஃப்னா ட்வைஸ் எஃப் இஸ் மை ஆர். அப்போ என் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சம்வேர் தள்ளி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்குது. திஸ் இஸ் மை எஃப். ஆனால் இதுக்கு நடுவில் 0.5 f. ஸோ தட்
இந்த total distance is 1.5 f ல என் ஆப்ஜெக்ட். ஓகே, சாரி. இந்த இடத்துல என் ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க என் ஃபோக்கஸ் இருக்கு. ஓகே, if f is the magnitude of the focal length of the mirror, the length of the object is perpendicular to the principal axis. அப்படிதான் வரைஞ்சிருக்கும். So not a problem. Usually we'll take object as perpendicular to the principal axis. Find the length of image. H dash என்னது? What is the image erect or inverted? Okay, image straight away இருக்குமா? It will be inverted and கேக்குறேன். Let's use mirror formula which we have read. 1 by f is equal to 1 by v plus 1 by u. எனக்கு வந்து f in terms of f எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணா 1 by minus f is equal to 1 by v plus 1 by minus 1.5 f. Of course sign convention யா வச்சுக்கணும். எனக்கு f and f வந்து பாசிட்டிவ் வேல்யூ மேக்னிடியூட் தான் சொல்லியிருக்காங்க, கரெக்டா? பட் என் ஃபோக்கல் லெங்த் நெகட்டிவ் direction இருக்கு. So it has to be written as negative. 1 by v is equal to 1 by 1.5 f minus 1 by f. 1 by f common எடுத்தனா 1 by 1.5 minus 1 which is equal to minus 0.5 by 1.5 1 time 3 times is equal to minus 1 by 3f. v is equal to minus 3f. So இதை நம்ம வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். எப்படி? Just a minute. Yeah, my object is between center of curvature and focus, கரெக்டா? என்னோட ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருந்ததுன்னா என்னோட இமேஜ் ஃபோக்கஸில் இருக்கும். இதுவே நான் பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் என் ஆப்ஜெக்ட் நான் கிட்ட கொண்டு வர என் இமேஜ் என்னை விட தூரமாக போயிட்டே இருக்கும். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருந்ததுன்னா இமேஜ் இங்கே இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தாண்டி இருக்குதுன்னா மை இமேஜ் வில் பி ஃபோக்கஸ் கிட்ட போல்கிட்டேருந்து ஃபோக்கஸ்லேருந்து கொஞ்சம் பின்னாடி போகும், இங்கே இருக்கும் இமேஜ். இஃப் மை ஆப்ஜெக்ட் இஸ் ஓவர். இதுவே இட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரே இருந்ததுன்னா இங்கேருந்து கோ பேக் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதையும் தாண்டி இஃப் மை ஆப்ஜெக்ட் இஸ் ஓவர் ஹியர் மை இமேஜ் வில் கோ பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இஃப் மை ஆப்ஜெக்ட் இஸ் அட் ஃபோக்கஸ் இமேஜ் வில் பி அட் இன்ஃபினிட்டி. அப்படியே ஆப்ஜெக்ட் கிட்டக்க வர இமேஜ் தூரமாக போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ். வே வில் மை இமேஜ் பி? இட் வில் பி பியாண்ட் சி. அதுதான் 3f. இந்த டிஸ்டன்ஸே இஸ் மை twice of focus, so 3f will be beyond that. இது ஒரு analogy. இப்போ my magnification வச்சு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எரெக்டா இன்வெர்டர்னு கண்டுபிடிக்க முடியும். magnification is equal to minus v by u is equal to 3f minus of minus 3f by u is minus 1.5 is equal to minus 2, which means negative indicates my image is inverted. இதுவே பாசிட்டிவா இருந்ததுன்னா இதுவே ஆப்ஜெக்டும் இமேஜும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னா ரெண்டுமே பாசிட்டிவா இருந்திருக்கும். ஸோ ஆஸ் அ ஹோல் என்னோட மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவா இருந்ததுன்னா இட் மீன்ஸ் தட் இட் இஸ் இன்வெர்டட். ஃபைன். ஸோ லெங்த் ஆஃப் இமேஜும் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? லெங்த் ஆஃப் இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சே h dash by h is equal to magnification minus 2. h dash is equal to minus 2 into 2.5, which means h dash is equal to minus 5 centimeter. Negative indicates it's below the principal axis 5 centimeter and it's enlarged. Okay, image of say அப்படியே solution எழுதிடுறேன். h dash is equal to minus 5 centimeter and it is inverted. Okay, so next question polama. Yeah. A concave mirror for face viewing has a focal length of 0.4 meter. Concave mirror, so f is negative minus 0.4. Okay, the distance at which you hold the mirror from your face in order to see your upright image. Upright na enadhu? Magnification is positive, அதாவது erect image. Erect is equal to upright. Okay,
magnification is plus magnitude கொடுத்துருக்காங்க 5. So they are asking you the distance at which you hold the mirror from your face. Face தான் நம்மளுக்கு இங்கே ஆப்ஜெக்ட். ஃபேஸ்க்கும் ஆப்ஜெக்ட்க்கும் மிரருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது u என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, வாட் இஸ் யோர் u? அஃப்கோர்ஸ் இருக்கவே இருக்கு. we have two formulas. m is equal to minus v by u and 1 by f is equal to 1 by v plus 1 by u. சைன் கன்வென்ஷன் இங்கே நெகட்டிவ் வரும், பட் இங்கே ப்ளஸ் வரும். ஓகே, 5 is equal to minus v by u, அதாவது v is equal to minus 5. ஓகே, இதை எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எனக்கு மீதி வேல்யூலாம் தெரியும்ல. 1 by minus 0.4 is equal to 1 by v plus 1 by say u வந்து எனக்கு நெகட்டிவாக இருக்கணும். ஸோ u நெகட்டிவாக இருக்கும்போது ஐ எம் நாட் கோன். ஓகே, லெட் மீ சப்ஸ்டியூட். 1 by minus 0.4 is equal to 1 by minus 5u plus 1 by u. இப்போ இந்த இடத்துல நான் u மைனஸாக நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் போதே இட் வில் பி நெகட்டிவ் தான். எல்ஸ் இஃப் யூ வாண்ட் சப்ஸ்டியூட் இட், எனக்கு u பாசிட்டிவாக தான் வேணும். ஓகே, ஜஸ்ட் ஃபர்கெட் வாட் ஐ டோல்ட். I know that my u is negative, ஏன்னா concave mirror கிட்டேருந்து opposite direction, போல்லேருந்து opposite direction தான் u will be there. So u will be taken as minus u. So v is equal to minus 5 of minus u is equal to 5u. அதே மாதிரி my u is equal to u இடத்துல minus u substitute. 1 by minus 0.4 is equal to 1 by 5u plus 1 by minus u gives minus 0.4 na 10 by 4, correct? 1 by u of minus 1 plus 1 by 5, which gives minus 5 by 2 is equal to 1 by u of minus 4 by 5. Minus minus cancel I do. U is equal to 8 by 25 meter into 100 by 100 into 100 centimeter panana, the 100 by 100 meter 4. So u will be equal to 0.32 meter. Okay, this is my answer. Let me write it clearly. அதாவது நான் u நெகட்டிவாக எடுத்திருக்கேன். ஏன்? இட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை போல், அதாவது velocity the direction is opposite, light direction opposite. So 1 by 0.4 is equal to 1 by 5u minus 1 by u, correct? Just I am writing it again so that you get a catch of it. 10 by 4, 5 by 2 into minus 1 by u of 1 minus 1 by 5. U is equal to 8 by 25 into 100 by 100, which gives U is equal to 32 by 100, 0.32 meter. Okay, that's it. So next is an interesting question from DC Pandey. என்ன சொல்றாங்க பாருங்க. Two plane mirrors M1 and M2 are inclined at an angle of theta as shown. A ray of light 1 which is parallel to M1, இங்க நிறைய parallel inclined case தான் நம்ம நிறைய பார்க்க போறோம். A ray of light 1 which is parallel to M1 strikes M2 after 2 reflections and ray 2 becomes parallel to M2. Find angle theta. ரெண்டு மிரரும் என்ன இன்க்ளினேஷன்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? ray 1 is parallel to M1, ray 2 is parallel to M2. சரி, நான் அதே டிராயிங் இங்கே திரும்பி வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். முதல் ray is parallel to this, then something like this, then something like this. Correct? Just clear define பண்றது. This one and this one are parallel to each other, and so are this one and this one. இது M1 னா இது M2. 1 and 2 light rays. கரெக்டா? டைரக்ஷன் விட்டுருங்க, parallelக்கு அந்த arrow mark போடுங்க.
1 போயிட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபைன். ஸோ I again want to revise things. Say 2 லைன் பேரலாக இருந்ததுன்னா 2 லைன் பேரலாக இருக்குது, இது டிரான்ஸ்போசல்னா இது என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இது, இது என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இது. ஓகே, ஆப்போசிட் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். தேர் ஆல்வேஸ் ஈக்குவல். ஓகே, இந்த ஆங்கிளும் will be equal, இந்த ஆங்கிளும் will be equal. ஃபைன். ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ். எனக்கு இந்த ஆங்கிள் தீட்டான்னு தெரியும் கரெக்டா. சே இந்த பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுதுல்ல, நார்மல் வரைகிறேன். ஓகே, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா தான் கரெக்டா. அதே மாதிரி இங்கே ஒரு நார்மல் வரைகிறேன், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பீட்டானா இதுவும் பீட்டா தான் கரெக்டா. ஃபைன். இப்போ 1 and m1 are parallel to each other, இது transverse கரெக்டா. ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிள் 2 ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் 2 ஆல்ஃபா வரும் கரெக்டா. அதே மாதிரி m2 and 2 are parallel. அதே மாதிரி இது டிரான்ஸ்வர்சல்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இது 2 பீட்டா, இதுவும் 2 பீட்டா. ஃபைன். திஸ் வில் பி 2 ஆல்ஃபா, திஸ் வில் பி 2 பீட்டா. ஃபைன். அவ்வளோதான். சே வேறு ஏதாவது நினச்சி கண்டுபிடிக்கலாமா? அஃப்கோர்ஸ் ஒன்று இருக்குது, விச் இஸ் sum of all 3, 2 alpha plus 2 beta plus theta is equal to 180 degree. Yeah, because they form a triangle, right? Sum of angles in a triangle. அதே மாதிரி சே லீனியர் பேர், இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா ஆர் இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா both are 90 degree. So alpha plus 2 beta is 90, beta plus 2 alpha is 90. So this makes it more obvious that alpha plus 2 beta is equal to 90 and beta plus 2 alpha is equal to 90, which makes this possible only when alpha equals beta equals 30 degree. Alpha beta 30 degree na, இது 60 degree, இது 60 degree. So this must also be 60 degree. இங்க substitute பண்ணணும் alpha beta வை, theta will be also 60 degree, which makes it an equilateral triangle. Okay, so theta is, this is a good level of question. இங்க நிறைய geometry இருக்கு, which we should know. Okay, this is a question from DC Pandey, which is a very good book. I recommend you to solve questions from that. Next, okay, reflection. Over with reflection. Next video we'll go for refraction. Okay.